விஷயம் சொல்லவா? இந்த ப்ரூட்டோ பை பண்ணுறான் பாருங்க. இது எங்கள் வீட்டு மினி கார்டனுங்க. நான் எவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். இதை என்ன பண்ணுவோம், அந்த ப்ரூட்டோ பையை எல்லாத்துலேயும் போய் யூரின் பாஸ் பண்ணி காலை தூக்கிட்டு போய் யூரின் பாஸ் பண்ணி சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. பண்ணி இதை வீணாக்கிட்டான் செடியை. இந்த ரோஸ் செடி நான் வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இந்த 2 ரோஸ் செடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் அதை உண்டாக்கி வந்திருக்கேன். துளிர் விட்டு வரும், போய் யூரின் பாஸ் பண்ணிடுவோம். பண்ணி அது என்ன ஆகும், பட்டு போய் இலை பழுத்து போய் கொட்ட ஆரம்பிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், பழுத்து கொட்டுறதுனால மனசு கேட்காம எல்லாத்தையும் டென்ஷன் ஆகி என்ன பண்ணேன், கட் பண்ணி விட்டேன். வெறும் குச்சி தாங்க இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இது இப்போ துளிர் விட்டு வந்திருக்குன்னு. குச்சி தான் வச்சுருந்தேன், தானாக முளைச்சி வரட்டும்னு குச்சி. இங்கே வாப்பிட்டோ பாருங்கள், மறுபடியும் சொல்கிறத கேட்காம இங்கே தான் நிற்பான். இப்போ தான் கொஞ்சம் அவங்க அப்பா சொன்னால் மட்டும்தாங்க அவன் கேட்பான். இப்போ தான் கொஞ்சம் அவங்க அப்பா பேச்சை கேட்டு இந்த பக்கம் வராமல் இருந்தான். இப்போ நான் உட்காந்துருக்கேன்னு இங்கே நிற்கிறான். இது ஒன்றுமே நான் செய்யலைங்க. சும்மா பெருசாலாம் நான் காசு செலவு பண்ணல. வீட்டில் தூக்கி போட வச்சு இந்த குப்பையை வச்சே நான் இது சரி பண்ணிட்டேன்னா பார்த்துங்க. இது குப்பைன்னு சொல்ல முடியாது, நல்ல உரம். இப்போ இந்த பூத்து வந்திருக்கு பாருங்க. இந்த உரத்தை போட்டு வெறும் குச்சாக இருந்ததை துளிர் விட்டு இப்போ உரம் போட்டு நல்லா பூத்து வந்துட்டு பாருங்க. இப்போ இதுக்கு நான் செஞ்சது சிம்பிளாக குப்பையில் போடுற பொருளை வச்சு தான் செஞ்சேன். தூக்கி போடுற பொருளை வச்சு, குப்பையில் போடுறதுன்னு சொல்லக்கூடாது, சாரி. முட்டைத்தோல், வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல், பூண்டுத்தோல், இது 3ஐயும் நல்லா காய வச்சு, வெயில் படாமல் காய வைக்கணும். காய வச்சு மிக்சியில் அரைச்சி மண்ணோட கலந்துடணும். அவ்வளோதாங்க. 3 மாதம்தான் ஆகுது. குச்சாக இருந்தது நல்லா துளிர் விட்டு இது எல்லோ ரோஸு இப்போ மொட்டு இப்போ தான் வைக்கிது. துளிர் விட்டு பூ பூக்கவும் ஆரம்பிச்சிட்டு பாருங்க. பாவக்காய் செடி, இது வீட்டுக்கு சமைக்க வாங்கின பாவக்காய் செடி. பாவக்காய் அதில் உள்ள விதையை போட்டேன். இந்த மண்ணில் இந்த உரத்தை தான் கலந்தேன். அது எப்படி கொடி நல்லா விட்டு சுற்றிட்டு நிற்கிது பாருங்க கொடி. இப்போ அதனால் இது உங்கள் வீட்டில் ரோஸ் செடி இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ரோஸ் செடின்னு கிடையாது, காய் காய்க்கிற செடி, பூ பூக்கிற செடி எதுவாக இருந்தாலும் இந்த உரம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். நான் உங்களுக்கு இதிலே காட்டுறேன் பாருங்கள். உண்மை இது மட்டும்தான் நான் போட்டது. ஆலோவேரா, ரெட் ரோஸு, இது எல்லோ ரோஸு, இது பச்சை மிளகாய், எல்லாமே விதை தான் போட்டேன். ரோஸ் மட்டும் தான் நான் வாங்கி வச்சது. பச்சை மிளகாய், பாவக்காய், அவ்வளோதான் எங்கள் வீட்டு மினி கார்டன். இதை நான் கொண்டு வரதே பெரும் பாடுபட்டேங்க. ப்ரூட்டோ வச்சு எனக்கு நிறைய கார்டன் வச்சு வளர்க்கணுன்னு ஆசை. ஆனால் இந்த ப்ரூட்டோ பையன் அவன் பண்ணுற அட்டகாசத்தால் என்னால் முடியல.